ஹலோ ஹாய் ட்ரேடர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசஸ். அதாவது மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு என்ட்ரி ஒரு டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 ரிஸ்கி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதனுடைய எஸ்எல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதை ஃபில்ட்ரு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எல் வந்து ரொம்ப கம்மியாகும். அதை எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்களுக்கு பதில் கன்ஃபர்மேஷனுக்கு லோ டைம் ஃப்ரேமில் போய் என்ட்ரி எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கும் லோ டைம் ஃப்ரேமுக்கும் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹையர் டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா மந்த்து. ஓகேவா? மந்த்து தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகேவா? மந்த்து தான் ஹையர் டைம் ஃப்ரேம். மந்த்துக்கு என்ன டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா டே 1, அதாவது ஒரு நாள் டேயில் தான் நீங்கள் போய் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? டே 1 வேணால் டேன்னு மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, மந்த்துக்கு டேயில் என்ட்ரி எடுக்கணும். இன்கேஸ் டே வந்து உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். டேவுக்கு வந்து நீங்கள் என்ன டைம் ஃப்ரேமில் போய் என்ட்ரி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர். 1 ஹவரில் தான் நீங்கள் போயிட்டு என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 1 ஹவருக்கு லோவர் டைம் ஃப்ரேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். 1 ஹவருக்கு நம்மளுடைய லோவர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸில் தான் நீங்கள் போயிட்டு உங்களுடைய என்ட்ரிஸை எடுக்கணும். அது எப்படி எடுக்கணுன்றதையும் நான் வந்து கிளியராக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1 ஹவருக்கு 15 மினிட்ஸில் வந்து நம்ம மார்க் பண்ணுறேன். 1 ஹவருக்கு 15 மினிட்ஸ். ஓகேவா? இப்போ 15 மினிட்ஸுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ். ஓகே, 15 மினிட்ஸில் நீங்கள் மார்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 3 மினிட்ஸ் தான் உங்களுடைய என்ட்ரி லெவல். ஓகே, என்ட்ரி டைம் ஃப்ரேம் 3 மினிட்ஸ். ஓகே, இதுக்கு கீழே போகணும்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இந்த டைம் ஃப்ரேம் மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸ்டாப் லாஸை குறைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து லைவில் வந்து எப்படி வந்து யூஸ் ஆகுன்றது காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் மந்த்து வைஸ்லி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் மந்தில் போகிறேன். மந்தில் நான் எப்படி ஒரு ஹையர் லோ பொசிஷனில் என்ட்ரி எடுக்கணும். மந்தில் இப்போ லோன்னு வச்சுக்கோங்களேன், மந்தில் வந்து இதுதான் லோ, இல்லை இது ஓகே. ஓகேங்களா? இதுதான் லோன்னு வச்சுப்போம். இது ஒரு ஹை பொசிஷன். ஓகேவா? இந்த ஹை பொசிஷனுக்குள்ளே நான் இங்கே எப்படி என்ட்ரி எடுப்பேன்? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த என்ட்ரி பண்ணுற இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு டேக்கு வந்துட்டேன். ஓகேங்களா? டேயில் எனக்கு எப்போ ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போ தான் எனக்கு என்ட்ரி. ஓகேவா? எப்போ எனக்கு இங்கே ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, திரும்ப ஒரு வந்திருக்கு, திரும்ப இங்கே வந்து இங்கே வந்து மேலே போய்ட்டு இங்கே வந்திருக்கு, அப்போது எனக்கு ஹையை பிரேக் பண்ண இடம் இது. ஓகேங்களா? ஏன்னா ஹை வந்திருக்கு, ஹை ப்ரீவியஸில் வந்திருக்கு, இங்கே வந்து லோவர் ஹை போயிருக்கு, திரும்ப வந்து ப்ரீவியஸ் லோ வந்திருக்கு, இப்போது இங்கே ஒரு ஹை வந்திருக்கா. இந்த ஹையை கட் பண்ணதுமே நான் என்ன பண்ணுறேன், டே 1க்கு நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஓகேவா? டே 1க்கு என்ட்ரி எடுத்து ப்ரீவியஸ்லேயே நான் டார்கெட் வச்சுட்டேன். டைரெக்டாக நம்மளுடைய டார்கெட் லெவல் மந்தோடைய ஹை. ஓகேங்களா? மந்தோட ஹையில் தான் நம்ம டார்கெட்டை வைக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனாக நீங்கள் இப்படி தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? நம்மளுக்கு அதே போல் நம்மளுக்கு 608 இருந்திருக்கு, திரும்ப 608 டார்கெட்டையும் ஹிட் ஆகிருக்கு, மந்தோட டார்கெட்டுமே நம்மளுக்கு கிளியராக ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போது இதே போல் டேயில் நீங்கள் வந்து ஸ்விங் ஸ்ட்ரக்சர் இப்போ ட்ரா பண்ணிட்டுருக்கீங்க வச்சுக்கோங்களேன். டேயில் வந்து எப்படி வரையணும்னா, இப்போ நான் டேயில் வச்சுட்டேன். டேயில் வந்து இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ வந்து மார்க்கெட் லோவரில் வச்சுருக்கு. ஓகேங்களா? இப்போ லோவர் ஹை பொசிஷனில் 1 ஹவரில் லோவை கட் பண்ணக்குள்ளே நான் செல் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஃபெப்பை ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே லோவரில் வச்சுருக்கு, இது லோவர் ஹை பொசிஷனு. இது லோவர் ஹை பொசிஷனில் நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவை நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 1 ஹவரில் லோவை கட் பண்ணதுமே நம்ம செல் என்ட்ரி எடுக்கணும். 1 ஹவரில் இங்கே எங்கே லோவை கட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 1 ஹவரில் இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்விங் வச்சுட்டு இந்த லோவை கட் பண்ணியிருக்கு இல்லைங்களா? இந்த லோவை கட் பண்ண இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன். இது வந்து ஷார்ட் பொசிஷனாக, சாரி லாங் எடுத்துட்டேன், இது ஷார்ட் பொசிஷன். லோ கட் பண்ணுறதுல என்ட்ரி எடுத்துருக்கேன். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஹைக்கு மேலே நான் வந்து வச்சிடுறேன். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸை.
இப்போ நான் வந்து ரன் பண்ண விடுறேன். டார்கெட் வந்து கிளியராக ரன் ஆகிட்டுருக்கு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டே உடைய லோ தான் டார்கெட்டு 1 ஹவருக்கு. ஓகேங்களா, ட்ரேட் வந்து கிளியராக ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து பை சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டு சாரி மேலே வந்துட்டு லோவரில் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த லோவரில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லோவர் ஆகி போயிட்டு திரும்ப லோவரில் வரதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஓகேங்களா, இது போல் தான் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஹையர் லோ பொசிஷனோ இல்லை வந்து லோவர் ஹை பொசிஷன்லேயோ போயிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் லோவை கட் பண்ணது ஹையை கட் பண்ணதான்றது வச்சு நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி எடுக்க முடியும். இதனால் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் கம்மியாகும் கொஞ்சமாக. ஓகேங்களா, இதுதான் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசஸ். ஓகேங்களா, தேங்க்யூ.